தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்குப்பதிவு நிறைவு. 64.02% வாக்குகள் பதிவானதாக தகவல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு சீல் வைப்பு. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைப்பு. தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கான தேர்தல் நிறைவு. 57.89% வாக்குப்பதிவு. டெல்லியில் பெரும்பான்மையை கைப்பற்றி ஆட்சியை பிடிக்கிறது பாஜக. பல்வேறு நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியீடு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சந்தூர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவியிடம் அத்துமீறிய 3 ஆசிரியர்கள் கைது. மாணவி கர்ப்பமடைந்த நிலையில் அவருக்கு கருகலைப்பு செய்யப்பட்டதாக வெளியான தகவலால் அதிர்ச்சி. போச்சம்பள்ளி அருகே பள்ளி மாணவியை கர்ப்பமாக்கிய சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் போராட்டம். பள்ளியின் முன்பு சாலை மறியல். போலீசாருடன் கடும் வாக்குவாதம். அரசு பள்ளியில் மாணவி கர்ப்பமடைந்த சம்பவத்தில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்கள் தீவிர விசாரணை. DNA மாதிரிகள் எடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆசிரியர்கள் 3 பேரையும் பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட கல்வி அதிகாரி உத்தரவு. போச்சம்பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசு பள்ளி மாணவிக்கு தான் படிக்கும் பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லை என்பது வேலையே பயிரை மேய்கின்ற செயல் என காட்டம். விருதுநகர் மாவட்டம் கோவில் புலிக்குத்தி பகுதியில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. 6 பேர் காயம். 5 அறைகள் முற்றிலும் தரைமட்டம். விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து தொடர்பாக போர்மேன் கைது. தலைமறைவாக உள்ள ஆலை உரிமையாளர் மோகன்ராஜுக்கு வலை. விருதுநகர் மாவட்டம் கோவில் புலிக்குத்தி பகுதியில் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணம். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. மதுரை சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 3 குழந்தைகள் உட்பட 22 பேருக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட உணவகத்தில் அதிகாரிகள் ஆய்வு. புதிய உச்சத்தை தொட்டது தங்கம் விலை. சவரனுக்கு 760 ரூபாய் அதிகரித்து 63,240 ரூபாய்க்கு விற்பனை. திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்து அமைப்பினர் இல்லை. திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. அமைச்சர்கள் ரகுபதி, சேகர்பாபு வீரவசனம் பேசினால் எப்படி அடக்க வேண்டுமோ அப்படி அடக்குவோம். திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆவேசம். கடவுளை வைத்து கேவலமாக அரசியல் செய்யும் கயவர்களுக்கு இந்த புகைப்படம் சமர்ப்பணம். முருகருடன் இஸ்லாமியர் கைகோர்த்து செல்லும் புகைப்படத்தை பகிர்ந்த இயக்குனர் அமீர்.
திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக மதுரை ஆட்சியர் சங்கீதா அறிக்கை. அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாகவும் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வாழ்ந்து வருவதாக விளக்கம். மலை விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் பகுதியில் அனுமதியின்றி போராட்டம். 195 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது திருப்பரங்குன்றம் பகுதி. மலை மேல் சென்று வழிபாடு செய்ய பக்தர்களுக்கு அனுமதி. கடைகள் திறப்பு. பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றம். திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். நெல்லை இரட்டியார்பட்டி பகுதியில் மீண்டும் கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகள். தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டதால் அதிர்ச்சி. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டி பகுதியில் மருத்துவ கழிவுகள் தொடர்பாக நெல்லை மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு. மருத்துவ கழிவுகளை கொட்டியது யார் என்பது தொடர்பான விசாரணை தீவிரம். நெல்லையில் மீண்டும் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் விசாரணை. காவல்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தகவல். ஏடிஜிபி கல்பனா நாயக் அலுவலக அறையில் தீ வைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட விவகாரம். விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என தகவல். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் தொல்லை அளித்த விவகாரம். ஆட்டோ ஓட்டுநர் உட்பட 3 பேரை கைது செய்ய 4 தனிப்படைகள் அமைப்பு. தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வன்கொடுமை தினசரி பயங்கரமாக மாறிவிட்டது. கிளாம்பாக்கத்தில் பெண் கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 8 குழந்தைகளுக்கு பாலியல் தொந்தரவு. 72 வயது முதியவர் உட்பட 7 பேர் போக்சோவில் கைது. போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொலை விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம். விசாரணை வலயத்திற்குள் வருவாய் கனிம வளத்துறை அதிகாரிகளை கொண்டுவர திட்டம். சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் உள்ள டீ கடையில் தீ விபத்து. சாலையின் அருகே உள்ள கடையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரை அரசு பள்ளி மாணவர்கள் சந்தித்த காஃபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி. மாணவர்களோடு கலந்துரையாடி மகிழ்வித்த ஆட்சியர் கலைசெல்வி. நெல்லை உவரி புனித அந்தோணியார் தேவாலயத்தின் திருத்தல பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். பிப்ரவரி 16ஆம் தேதி கூட்டு திருப்பலி நடைபெறும் என அறிவிப்பு. சிவகங்கையில் வீட்டின் மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்காக 1500 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி. கரூர் அருகே வடமாநில குட்கா வியாபாரிகளிடம் பறிமுதல் செய்த பணத்தை பதுக்கியதாக எழுந்த புகார். காவல்துறை அதிகாரிகள் 8 பேரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி டிஐஜி வருண்குமார் உத்தரவு. செஞ்சி அருகே மினி லாரியின் பின்பக்க சக்கரம் கழன்று விபத்து. 2 பேர் உயிரிழந்த நிலையில் ஓட்டுநர் உள்ளிட்ட 2 மருத்துவமனையில் அனுமதி. சேலம் அருகே மதுபோதையில் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர். பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார்.
திருமலை திருப்பதியில் பணியாற்றும் வேற்று மதம் சார்ந்த ஊழியர்கள் மீது அதிரடி நடவடிக்கை. பணியிட மாற்றம் அல்லது விருப்ப ஓய்வு வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல். அலுவலக வேலையில் ChatGPT, DeepSeek போன்ற AI பயன்பாட்டை தவிர்க்க ஊழியர்களுக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். அரசாங்க ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் இரகசிய தன்மையை காக்கும் நோக்கில் நடவடிக்கை. ஹிமாச்சல பிரதேசத்தில் உணவகம் தொடங்கினார் கங்கனா ரணாவத். தி மவுண்டைன் ஸ்டோரி என்கின்ற தனது உணவகம் குறித்து வீடியோ வெளியீடு. மகாராஷ்டிராவில் பிறந்து 3 நாட்களேயான குழந்தையின் வயிற்றிலிருந்து 2 கருக்கள் அகற்றம். அமராவதியில் உயர் சிறப்பு மருத்துவமனையில் வெற்றிகரமாக நடந்து முடிந்த அறுவை சிகிச்சை. UGC விதிமுறைகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் வியாழக்கிழமை டெல்லியில் ஆர்ப்பாட்டம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்பதாக தகவல். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி பூஜை செய்து வழிபாடு. பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் புனித நீராட படையெடுக்கும் நடிகைகள். பாலிவுட் முதல் மலையாள நடிகைகள் வரை திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிறந்த மாணவர்களுக்கு இலவச மின்சார இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி. 7,900 மாணவர்களுக்கு வழங்கி பூக்களை தூவி வாழ்த்தினார் முதல்வர் மோகன் யாதவ். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் நீர் சார்ந்த பேரிடர்களால் 2,936 பேர் உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் மட்டும் 77 பேர் உயிரிழந்ததாக மத்திய அரசு தகவல். அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் 104 பேர் அமிர்தசரஸ் வந்தடைந்தனர். சட்டவிரோதமாக குடியேறியதாக எழுந்த புகாரில் அதிபர் டிரம்ப் நடவடிக்கை. ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து அமெரிக்கா விலகல். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் கோப்பில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இஸ்ரேல் தாக்குதலால் உருகுலைந்து காசா. போருக்கு முன்பும் பின்பும் பதிவு செய்யப்பட்ட ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. எவரெஸ்ட் உள்ளிட்ட 8000 மீட்டர் உயர மலை சிகரங்களில் தனியாக மலையேற்றம் செய்ய தடை. நேபாள அரசு அதிரடி உத்தரவு. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடர். முதல் போட்டி வியாழக்கிழமை தொடங்கும் நிலையில் நாக்பூர் மைதானத்தில் கேப்டன் ரோஹித், விராட் கோலி தீவிர பயிற்சி. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரிலிருந்து இந்தியாவின் நட்சத்திர பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா விலகல். ஆஸ்திரேலியா டெஸ்ட் தொடரின் போது ஏற்பட்ட காயம் காரணம் என தகவல். சர்வதேச T20 பவுலர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். இந்திய பவுலர்கள் ரவி பிஷ்னோய் 6வது இடத்திலும் ஹர்ஷ்தீப் சிங் 9வது இடத்திலும் உள்ளனர். T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பவுலர். ஆப்கானிஸ்தான் சுழற்பந்து வீச்சாளர் ரஷீத் கான் உலக சாதனை.
ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்டாடிய கால்பந்தாட்ட ஜாம்பவான்கள் ரொனால்டோ மற்றும் நெய்மர். உலகம் முழுவதிலும் ரசிகர்கள் உற்சாகம். அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கு சிறப்பு காட்சி திரையிட அனுமதி. ஒரு நாள் மட்டும் 5 காட்சிகள். ரசிகர்கள் உற்சாகம். விடாமுயற்சி படத்திலிருந்து 3வது பாடல் வெளியீடு. அனிருத் பாடிய தனியே தள்ளாடி போகிறேனே பாடலை வெளியிட்டது படக்குழு.